குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசர்ஸ், அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் நம்மளோட மல்லி செடிக்கு. இந்த மல்லி செடி வந்துட்டு இப்போ சீசன் ஆரம்பித்தாச்சு. மல்லியில் பூக்கள் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மல்லி வெயிலில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பூக்கள் நிறைய வைக்கும். 8 மணி நேரம் கண்டிப்பாக வெயில் தேவை மல்லி செடிக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு மகு கொடுத்துட்டு வாங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு ஈரப்பதம் இருந்துச்சுன்னா மல்லி செடி நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அடுத்தது வந்துட்டு ஒரு 10 நாள் கேப்பில் இல்லைனா ஒரு வாரம் கேப்பில் நல்ல ஒரு உரங்கள், வளமான உரங்கள், இல்லை திட உரம் கொடுக்கும்போது மாதத்துக்கு ஒரு வாட்டியும், திரவிய உரம் வந்துட்டு ஒரு 10 நாள் இல்லைன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுக்கும்போது மல்லி செடியில் பூக்கள் கண்டிப்பாக நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த ஃபர்டிலைசரும் அதே மாதிரி ஒரு ஃபர்டிலைசர் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர் தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரோட இன்றைக்கி நான் சேகரித்தது அரிசி கழுவுற தண்ணி, அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க. கஞ்சி தண்ணி வந்துட்டு உங்கள் வீட்டில் சப்போஸ் நீங்கள் சாப்பாடு வடிக்கிறவங்களா இருந்தால் கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பாடு வடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரிசி கழுவுற தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நான் கொஞ்சம் பால் திரிஞ்சிருந்துச்சு, அந்த பாலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடுத்த பொருளாக எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரே ஒரு வாழைக்காவை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம அந்த கஞ்சி தண்ணி ஏர்டைட் கண்டெய்னர் சேகரித்து வச்சோம் இல்லைங்களா, அதில் அரைச்ச வேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்க்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு ஒரு 4 நாளைக்கு நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. இதுதான் ஃபர்டிலைசர். ஸோ இந்த ஃபர்டிலைசர் எப்படி பூக்கும், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்டிலைசரில் அதிகப்படியாக பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, அயன் இருக்குது, கார்பன் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. 4 நாளைக்கு அப்புறம் ஒரு 10 மடங்கு, இப்போ நீங்கள் 1 லிட்டர் இதை ரெடி பண்ணுறீங்கன்னா 10 மடங்கு தண்ணி கலந்துக்குங்க. நல்லா டைல்யூட் ஆக்கிட்டு பெரிய செடியாக இருந்தால் 1.5 மகும், சின்ன செடியாக இருந்தால் 1 மகம் கொடுத்துட்டு வாங்க. 10 நாள்லேயே ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கோம், இல்லை அரிசி கழுவுற தண்ணி சேர்க்குறோம். இது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, வேர் வளர்ச்சியை நல்லா குளுமையாக வச்சுக்கும், அதே மாதிரி வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். இந்த வெயில் காலத்தில் நம்ம செடிங்களை அதாவது மல்லி செடிங்களை சூட்டிலேருந்து தணிக்கிறதுக்கு இந்த கஞ்சி தண்ணியும் இல்லை அரிசி கழுவுற தண்ணியும் யூஸ் ஆகும். அதுக்கடுத்தது நம்ம வாழைக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். வாழைக்காயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியம், மெக்னீஷியம், சல்ஃபர், கார்பன், கால்சியம்னு எல்லா சத்தும் இருக்குது. ஸோ இது இலைகள் புதுசாக வளர்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல், இலைகள் மஞ்சத்தன்மையாக இல்லாமல் இருக்கிறதுக்காகவும், வளர்கிற இலைகள் எல்லாமே க்ரீனிஷாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுத்து நீங்களும் நிறைய பூக்களை அள்ளுங்க. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும், அதே மாதிரி முகத்துக்கும், உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ சந்தனம் சோப் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி
ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.